கோமதி என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? இங்க வா, குழந்தை இப்பதானே பிறந்திருக்கே, வா பேபி டிப்ஸ் கொடுக்குறேன், எப்படி இப்படிலாம் பார்த்துக்கணும். இங்க பாரு கோமதி, என்ன வேணா சண்டை வரட்டுமே, பசங்க மேல நம்ம கத்தவே கூடாது. ஏன்னா அதுவும் பாவம்ல, கடவுள் குத்த ஒரு ஜீவராசி, உலகத்துல வாழணும்ல. இந்த பசங்க எல்லாம் எப்படி காணி கத்தாமே வளர்ப்பியா? எதுக்கு இப்ப அமகலம் பண்ணிட்டு இருக்கீங்க? வந்த செருப்பு அட்டை விட்டு போயிட்ட பாத்துக்க, உங்க அப்பனுக்கும் சேர்த்துதான் இவ்வளவு பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாத்துக்க. இன்னொன்னு, பசங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம செஞ்சு கொடுக்கணும். பசங்களுக்கு நம்மளுக்கு பிடிச்சதை வந்து சாப்பிடுன்னு சொல்லி திரிக்க கூடாது. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடலையா, பிரச்சனையே இல்ல, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளைக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்து சாப்பிட வை. அப்ப சாப்பாடு எல்லாம் நீ சொல்றதெல்லாம் இந்த வீட்டுல செஞ்சு போட்டு இருக்க முடியாது. நான் என்ன செய்யணும் அதான் நீ தின்னணும். இதுல ஓட்டலா இது? நீ சொல்ல அந்த கடையை வச்சு கிட்டு செஞ்சு போறதுக்கு ஒரு பொம்பளை காலையில ஏஞ்சி கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு கஷ்டப்பட்டு தயிர் சாதம் செய்யறேன். சாப்பிடுறீங்களாடா? உங்களுக்கு எல்லாம் அரளிவதி சட்னி எடுத்து அரைச்சு ஊத்துனா தானே கட் ஆகும். டேய் உனக்கு தான்டா கெட்டவனே, உனக்கு தான். இந்த எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த டிவியை காட்டி வளர்க்காதீங்க, போனை காட்டி வளர்க்காதீங்கன்னு. அப்பெல்லாம் நம்ம இது பண்ண தேவையில்ல. சும்மா ஒரு 1 hour டிவியோ இல்ல ஏதாவது ஒண்ணு போட்டு அவங்களுக்கு கேட்க வைங்க. அப்பதான் அவங்களுக்கு என்னன்னு தெரியும். ஆனா அதோட கெடுதியும் சேர்த்து சொல்லணும் நீங்க. அப்போ பசங்க டிவில பார்க்க மாட்டாங்களாக்கா? எப்பா பாரு 24 மணி நேரம் டிவி. இப்படியே பாத்துன்னு இருங்க. உங்க அப்பா மாதிரி பஸ் கண்ணாடி வாங்கி போடுவாங்க, இப்படி லாரி கண்ணாடி இப்படி வாங்கி போட்டுக்கோங்க. ஏன் ரோட்ல காட்டுல போய் வளர பழக்கமே கிடையாது அவனுக்கு. அக்கா, இந்த காலத்துல பசங்க எல்லாம் கண் குத்தி மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கணும்க்கா. நம்ம இங்க பாரு கோமதி, பசங்களுக்கும் ஒரு பிரைவசி இருக்கு, நம்ம தான் விட்டு பிடிக்கணும், புரியுதா? சும்மா அப்படியே கண் குத்தி பாம்பு மாதிரி சுத்தக்கூடாது. ஏய், எது கதவு மூட்டு என்ன பண்ணுறீங்க? அப்படின்னா கதவு மூட்டு பண்ற அளவுக்கு என்ன சமாச்சாரம்? என்ன பண்ண எப்பவுமே கதவு திறந்துருக்கணும், கக்கூஸ் கதவு முத கொண்டு கூட திறந்துருக்கணும், புரியுதா? ஒப்பேங்க ஒப்பேங்க அவனுக்கு பிரைவசி கேக்குதா? அந்த ஆளுக்கு இந்த வயசுல பிரைவசி